The next graph, indirect variation. As x increases, y decreases. X value increase ஆகும், y value decrease ஆகும். or x value decrease ஆகும், y value increase ஆகும். ரெண்டு opposite இருந்துச்சுன்னா the variation is indirect variation. So what are the examples? The relation between speed and time. Suppose ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம், ஸ்பீடு கூட்டும் போது போக வேண்டிய டைம் குறையும், அல்லது ரொம்ப ஸ்லோவாக போனால் ஸ்பீடு குறைஞ்சிச்சுன்னா டைம் கூடும். இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 2 மணி நேரம் ஆகுதுன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது அது ஒரு 1 மணி நேரமாகவோ 1.5 மணி நேரமாகவோ குறையும். ஸோ as speed increases, time taken decreases. Like that, the relation between number of workers and number of days. இப்போ number of workers increase ஆகும்போது number of days decrease ஆகும். ஆள் கூடுச்சுன்னா வேலை பார்க்குற டேஸ் என்ன ஆகும்னா குறையும். அதுவே டேஸ் கூடுச்சுன்னா ஆள் கம்மியாயிரும். ஆள் கம்மியாயிருச்சுன்னா ரொம்ப நாள் ஆகும், ஆள் அதிகமாகிடுச்சுன்னா வேலை பார்க்குற நாள் குறைஞ்சிரும். ஸோ இட்ஸ் a relation between number of workers and number of days is an indirect variation. The relation between speed and time is indirect variation. So indirect variation means we have to write xy is equal to k. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். That is the indirect variation. So indirect variation xy is equal to k is the constant of variation. Direct variationல y by x is equal to k ன்னு சொல்லியிருப்போம். அது ரேஷியோ டிவைட் பண்ணுறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இங்கே மல்டிப்ளை பண்ணுறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். The graph of the rectangular hyperbola, graph of the indirect variation is rectangular hyperbola. So we have to draw the graph using smooth curve. Smooth curve தான் வரையணும், because the graph is a rectangular hyperbola. So for example x y ன்னு எடுத்துக்கிறோம். x 1 2 4 8 ன்னு இருக்கு, y 8 4 2 1. இது என்ன ரிலேஷன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into 8 8 2 4s are 8 4 2s are 8 8 into 1 is equal to 8. The relation x y is equal to k ன்னு எழுதுனோம்னா here k is equal to 8. So xy is equal to 8 is the relation between x and y. அது ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்ஸ்னா இது அப்படியே இந்த சைடு டச் பண்ணுற மாதிரி போகும், இந்த சைடு டச் பண்ணுற மாதிரி போகும், அப்படியே ஸ்மூத்தாக வளைஞ்சிருக்கும். இந்த ஸ்மூத் கர்வுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஹியர் த ஈக்குவேஷன் இஸ் xy is equal to 8. இந்த மாதிரி தான் கர்வ் வரும். ஸோ ஹியர் வி ஹாவ் டு ஜாயின் த பாயிண்ட்ஸ் பை எ ஸ்மூத் கர்வ். ரோட்டில் வண்டி வளையும் போது பைக் எப்படி ஓட்டுவாங்களோ அது மாதிரி இப்போ அப்படியே ஸ்மூத்தாக வளைச்சி போகணும். அப்படி ஸ்கேல் யூஸ் பண்ணி இங்கே கர்வ் வரையக்கூடாது. இந்த எக்ஸாக்ஸ் ஒய் ஆக்ஸ் மட்டும் தான் ஸ்கேல். இந்த கர்வ் வரையும் போது கை அப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய் வரையணும். ஸோ திஸ் இஸ் த indirect variation graph. We are going to discuss one exercise question. Graph exercise 3.15 problem number 2. Draw the graph of xy is equal to 24 where x and y greater than 0. Using the graph, find y when x is equal to 3, find x when y is equal to 6. கிராஃப் வரையணும். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் x is equal to 3 இருக்கும்போது y என்ன, y is equal to 6 இருக்கும்போது x என்னன்னு கண்டுபிடிக்கணும். யூசிங் த கிராஃப். இந்த ஈக்குவேஷன் வந்து டேரெக்டாக நம்ம சொல்லிடலாம். இப்போ x equal to 3னா 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 24 வரும், 3 x are 24. ஸோ y is equal to 8. y is equal to 6னா 4 6 are 24. அப்போ x is equal to 4. பார்த்தோன்னே சொல்லிடலாம், 2 மார்க் கிடைச்சிடும். ஆனால் கிராஃப் யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும்னா கிராஃபில் வரையணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் xy is equal to 24 வரையணும்னா we must know the table. So solution, first draw the table. Table na x y, x value, when you take x value 1, y value 24, 124 is 24, x value 2, y value 12, 2 12s are 24, x value 3, y value 8, 3 8s are 24, 4 na 6, 4 6 are 24. Next அப்படியே திருப்பினீங்கன்னா 6 4 6 4s are 24. again இங்கே 8 எழுதுனீங்கன்னா இங்கே 3, இங்கே 12 எழுதுனா இங்கே வரும் 2, இங்கே 24னா 1. ஸோ திஸ் த டேபிள். இவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும். ஸ்மூத் கர்வுக்கு இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் வரிசையாக எழுதினா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் அந்த கர்வ் எப்படி வளையுது அப்படிங்கிறத. ஸோ அதனால் நிறையா பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாசிபிள் இருக்கோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறங்க. 1 24 24 1, ஏன்னா ரெண்டுமே கிரேட்டர் தன் 0ன்னு சொன்னதுனால 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம்.
2 12s are, 3 8s are, 4 6 are, 6 4s are, 8 3s are, 12 2s are, and 24. 1 is 24. So next we have to observe the table. X increase ஆகிட்டே போயிட்டுருக்கு, ஆனால் y வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே 1 இருக்கும்போது 24 இருக்குது, 2 இருக்கும்போது 12 ஆகுது, 3 இருக்கும்போது 8 ஆகுதுன்னா இது இன்க்ரீஸ் ஆக இதோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஃப்ரம் த table we observe x increases but y decreases. So it is indirect variation. So indirect variation na xy is equal to k is the constant of variation. Here in the problem we have given xy is equal to 24, directly xy is equal to 24, அதை வச்சு டேபிள் எழுதியிருக்கோம். So xy is equal to 24 is a rectangular hyperbola. Hyperbola. So to draw the rectangular hyperbola we need some points. So plot the points in the graph. இங்க நிறைய points இருக்கும், careful இருக்கணும். First point 1,24. So 1,24. Second point 2,12. Next point 3,8. Next point 4,6. Next 6,4. Next 8,3. 12,2. last one 24,1. So x ஓட வேல்யூ 24 வரைக்கும் போகுது, y ஓட வேல்யூ 24 வரைக்கும் வருதுன்னா we have to take 2 2 அப்படியே எடுத்தால் தான் கிடைக்கும். x axis 1 cm equal to 2 units எடுத்தீங்கன்னா you can draw the graph. So next when you draw the graph, after drawing only we can find the solution. So first one x axis y axis mark பண்ணுறது. இங்கேயும் x வேல்யூ எல்லாம் பாசிட்டிவ், y வேல்யூ பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லாதனால we can draw x வேல்யூ y வேல்யூ 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா கிராஃப் மாறும், நெகட்டிவ் வேல்யூ இல்லை. this is x dash and y 2 சென்டிமீட்டருக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே 12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. 24னா 2 எடுத்தால் 12 சென்டிமீட்டர்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா யூனிட்ஸை மாற்றணும். ஸோ திஸ் இஸ் y. y dash is origin. We are going to take 1 centimeter is equal to 2 units. 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26. நம்ம 24 வரைக்கும் தான் வேணும். ஸோ 26 வரைக்கும் இருக்கும். 2 இதே மாதிரி y axis 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24. ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா கிராஃப் அப்படியே காட்டி கொடுத்துரும். ஸோ வெரி கேர்ஃபுல்லாக பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ். ஸ்கேல இந்த கிராஃப் ஷீட்டில் ஏதாவது ஒரு கார்னரில் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா எழுதிக்கிங்க. X axis 1 centimeter is equal to, we have taken 2 units, and y axis 1 centimeter is equal to here also 2 units. So this is over. Next we are going to plot the point. The first point is 1,24 x1. So 1 இங்கே இல்லை, 0க்கு 2க்கு இடையில இருக்குது 1. So 1,24 na this is the point 1,24. Next point
x2 y12 2 12 are this is the point 2 comma 12 next 3 comma 8 x ல 3 so 2 and 4 middle ல இருக்குது 3 3 8s are 24 this is the point 3 comma 8 next 4 comma 6 this is the point 4 comma 6 next 6 comma 4 x ல 6 y ல 4 this is 6 comma 4 next 8 comma 3 8 இங்க 2 க்கும் 4 க்கும் middle ல இருக்குது 3 this is the point 8 comma 3 next 12 comma 2 12 comma 2 next one last point 1 comma 24 0 க்கு 2 க்கு middle ல இருக்குது 1 24 நேர the middle point this is 24 comma 1 so points எல்லாம் குறிச்சாச்சு how to join the points this is very important in this graph நம்ம கைக்கு வாட்டமா இருக்கிற மாதிரி இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் இப்படி ஸ்மூத்தா வந்து வளைஞ்சு கொண்டு போகணும் எல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி இருக்கணும் so first one நீ ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்து இங்கே தான் வரையணும் ஃபர்ஸ்ட் next point join here then join here அப்படியே the points எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பாயிண்ட்ஸ் நோக்கி இப்படி கொண்டு போகணும் கையை இங்கே இவ்வளோதான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் அதுக்கு முன்னாடி இங்கே டச் பண்ணிடக்கூடாது அது போகிற மாதிரியே இங்கே இழுத்துடணும் இது எப்படி போகுதோ அதை நோக்கி நெக்ஸ்ட் இப்படி போகும்போது இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி போகும் இப்படி இப்படி வளைச்சிடக்கூடாது இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா திஸ் ரெக்டாங்குலர் ஹைபர்போலா இங்கே கொஞ்சமாக விலகிட்டேன் நீங்கள் பென்சில் வச்சு வரையும் போது கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணியிருக்கணும் ஸோ திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஹைபர்போலா இஸ் a relation between x and y what is the relation xy is equal to 24 இந்த ஈக்குவேஷனில் எங்கேயாவது ஒரு இடத்துல you have to write xy is equal to 24 so this is the graph of xy is equal to 24 and from the graph our question is to find the value of y when x is equal to 3 when x is equal to 3 x equal to 3 னா 2 க்கு 4 க்கு இடையில 3 இருக்கு already we have the point 3,8 இருக்கு இருந்தாலும் question கேட்டதனால we have to draw when x is equal to 3 what is the value of y dotted line வரைஞ்சீங்கன்னா y is equal to 8 னு இருக்கும் so first question answer x is equal to 3 னா y is equal to 8 second question y is equal to 6 y is equal to 6 இருக்கும்போது x is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க y is equal to 6 னா 6 லைன்ல கொண்டு வந்தீங்கன்னா இங்க இருக்கும் பாயிண்ட் x is equal to 4 நேரா இருக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க 4 இருக்கும் சப்போஸ் இந்த பாயிண்ட் நம்ம எழுதலைனா இந்த பாயிண்ட் இங்க குறிச்சிருக்கணும் இங்க ரெண்டுமே நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம் அப்படி இல்லனா இந்த பாயிண்ட குறிச்சிருக்கணும் so next one we have to answer therefore from the graph first question number 1 when x is equal to 3 you have to mention from the graph when x is equal to 3 y is equal to 3 na y is equal to na when x equal to 3 y is equal to 8 second one when y is equal to 6 x is equal to 6 4 are 24 x என்ன முடிச்சோம் 6,4 னா 4,6 so x is equal to 4 so இது ரெண்டுக்கு ஒவ்வொரு மார்க் ரிமைனிங் இருக்குது 6 marks so with this we have solved the problem first one மறுபடியும் சொல்றோம் xy is equal to 24 கொடுத்திருக்காங்க first we got to draw the table xy எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா 24 x and y greater than 0 னால நெகட்டிவ் வேல்யூ வராது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 னா 124 is 24 2 னு எழுதணும்னா இத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுனா we can mention
x y is equal to 24 na y is equal to 24 by x. So x க்கு பதிலா 1 ன்னு எழுதுனா 24 by 1 is equal to 24. x2 na 24 by 2 is equal to 12. x3 na 24 by 3 is equal to 8. Like that you have to draw the table. Next you have to observe the table. X increases, y value decreases. So one increase, another one decrease na it is indirect variation. Indirect variation na constant is product தான் constant வரும். இங்க already xy is equal to 24 னு கொடுத்துட்டாங்க. So xy is equal to k is the equation. Here xy is equal to 24. So k is equal to 24. Next we got to draw the graph na we should know the points. So plot the points 1,24 எல்லாத்தையும் plot பண்ணியாச்சு. the points join பண்ணனும். Join the points by a smooth curve. இங்க நான் ஒண்ணே மென்ஷன் பண்ணல, ஆல்ரெடி சொல்லிட்டோம். indirect variation னா smooth curve. Join the points by a smooth curve. இது எழுதணும் அவசியம் இல்லை, பட் நம்ம தெரிஞ்சுக்கணும். Join by smooth curve. straight line வரைஞ்சிடக்கூடாது, smooth curve தான் வரையணும். smooth curve னா கையை எடுக்காம அப்படியே லைட்டா வளைச்சிட்டே கொண்டு வரதான் smooth curve. So from the graph வரைஞ்சதுக்கு அப்புறம் when x equal to 3 y value 8, when y is equal to 6 x value 4 னு கண்டுபிடிக்கிறோம். So when you draw the graph, first thing negative value இல்லாதனால y value x axis நம்ம நெகட்டிவ் இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்சர்வ் த நம்பர்ஸ் 1 ல இருந்து 24 வரைக்கும் இருக்கு. இங்க இடம் பத்தாதனால ரெண்டு எடுத்துக்கிறோம். 1 cm is equal 2 units எடுத்துக்கிறோம். இங்கே 1 cm is equal 2 units எடுத்துக்கிறோம். x dash y dash னா மார்க் பண்ணிக்கணும். ஸ்கேல் எழுதிக்கணும். ஒவ்வொரு பாயிண்டா பிளாட் பண்ணிட்டு அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே ஸ்மூத்தா வளைச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடைக்கும். அந்த கர்வுக்கு மேல அதோட ஈக்குவேஷன் xy is equal 24 எழுதிட்டீங்கன்னா கிராஃப் ஓவர். ஆஃப்டர் தட் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அப்போ x is equal to 4 இருக்கும்போது y என்ன, அல்லது x equal to 3 இருக்கும்போது y வேல்யூ என்ன, y is equal to 6 இருக்கும்போது x வேல்யூ என்னன்னு கேட்டனால அதை ரெண்டையும் டாட் பண்ணி அந்த பாயிண்ட் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா பாயிண்ட் எழுதிக்கிறணும். In this question we have already taken all the points. அதனால அந்த பார்த்த உடனே எழுதிக்கலாம். When x equal to 3, y is equal to 8. When y is equal to 6, x equal to 4 முடிச்சிங்கன்னா the problem is over. Thank you.